ஒரு சாதாரண மனிதன், ஒரு அசாதாரண வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அம்மா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்துபவர். அருண் பள்ளிக்கு செல்லும்போது அவன் அணிந்திருந்த உடை பழையது. காலணியும் கிழிந்தது. பல நண்பர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். ஒரு நாள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் கேட்டார், "உன் வாழ்க்கை இலக்கு என்ன?" அனைவரும் மருத்துவர், இன்ஜினியர், போலீஸ் என்று சொன்னார்கள். அருண் மட்டும் அமைதியாக இருந்தான். ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டார், "நீ என்ன ஆகப் போகிறாய்?" அவன் மெதுவாக சொன்னான், "நான் பெரிய மனிதன் ஆகப் போகிறேன். ஆனால் எப்படி என்று இன்னும் தெரியவில்லை." அந்த நாள் முழு கிளாஸ் அவனை பார்த்து சிரித்தது. ஆனால் அந்த சிரிப்பு அருணுக்கு அவமானமாக இல்லை. அது அவனுக்கு எரிபொருளாக மாறியது. வாழ்க்கையின் சோதனை. அருண் 10ஆம் வகுப்பு எழுதும்போது அவன் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அப்பா வேலை செய்ய முடியாமல் நோய்வாய்ப்பட்டார். குடும்பச் செலவு அருணின் தோள்களில் விழுந்தது. அவன் பள்ளிக்கு பிறகு வேலைக்கு சென்றான். இரவு 10 மணி வரை வேலை. அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து படிப்பு. பல நாட்களில் அவன் தூங்காமல் புத்தகம் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்கள் இது உனக்கு முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவன் மனதில் ஒரு வாக்கியம் மட்டும் இருந்தது, என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. தோல்வி பரீட்சை முடிந்தது. முடிவுகள் வந்த நாள். அருண் தோல்வி அடைந்தான். அந்த நொடியில் அவன் உலகமே உடைந்தது போல இருந்தது. அவன் அழுதான். "நான் இதற்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டேனா?" என்று கேள்வி எழுந்தது. அப்பா மெதுவாக சொன்னார், "தோல்வி என்பது முடிவு இல்லை. அது ஒரு அறிவிப்பு. இன்னும் உன் முயற்சி முழுமையாக இல்லை என்பதற்கான அறிவிப்பு." அந்த வார்த்தை அருணின் மனதை மாற்றியது. மாற்றம். அருண் மீண்டும் எழுந்தான். இந்த முறை அவன் வேற மாதிரி தயாரானான். அவன் நேரத்தை திட்டமிட்டான். மொபைல், தேவையற்ற நண்பர்கள், வீண் நேரம் எல்லாவற்றையும் குறைத்தான். ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு வருடம் கழித்து அதே பரீட்சை. இந்த முறை அருண் மாவட்டத்தில் முதல் 5 இடங்களில் ஒருவனாக தேர்ச்சி பெற்றான். அவனை பார்த்து ஒரு காலத்தில் சிரித்தவர்கள் இப்போது கைத்தட்டினர். உண்மையான வெற்றி. ஆனால் கதையின் முடிவு இதுவல்ல. பல வருடங்கள் கழித்து அருண் ஒரு பெரிய தொழில் தொடங்கினார். அவன் முதல் சம்பளத்தில் என்ன செய்தான் தெரியுமா? தன்னை கிண்டல் செய்த பள்ளிக்கே புத்தகங்கள் நன்கொடை அளித்தான். அவனிடம் ஒருவர் கேட்டார், "உன் வெற்றியின் ரகசியம் என்ன?" அவன் சிரித்துக் கொண்டு சொன்னான், "என்னை சிரித்தவர்களுக்கு நன்றி. அவர்கள் இல்லையெனில் நான் இன்று இங்கே இருக்க முடியாது. என் தோல்விக்கும் நன்றி. அது இல்லையெனில் நான் முயற்சி செய்ய கற்றுக்கொள்ள மாட்டேன்." கதையின் நியதி. உன்னை யாராவது கிண்டல் செய்தால் கவலைப்படாதே. தோல்வி வந்தால் அது கடைசி இல்லை. உன் வாழ்க்கையை மாற்ற யாரும் வரமாட்டார்கள். நீயே எழுந்தால்தான் உன் வாழ்க்கை மாறும். நினைவில் வை, வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல. அது தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசுக்கு கிடைக்கும் பரிசு.